இப்போ யாருன்னு பார்க்கலாமா? அக்கா. அடப்பாவிகளா, என் பேரா? டேய், நீதான் என் பேர் எழுதி போட்டியா? யாரு யார்? மேமே. நீங்க ஆடி பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? சூப்பர் சூப்பர். அடேங்கப்பா. அட 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 அட. வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும் கொஞ்சம் கூட மாறல. ஓகே ஓகே, எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் ஆடலாம். வாங்க வாங்க அத்தை, வாங்க. லைஃப்லாங்கும் வேணாங்க, யாரும் வேணாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்த்தா போதாதா சொல்லு. கொஞ்சம் ஹாப்பியா ஒரு வேணாம். நினைச்சு என்ஜாய் பண்ண இந்த ரீசன் போதும் கண்ணா. நீ முந்தி போல சின்ன உன்னை கேட்பான் யாரு பாப்பான் யாரு முன்னிலே கை கொண்டா. It's a family party. The family party. The family party. It's the family party. அக்கா ஹாய். ஏஜியோட வெட்டிங் ஃபங்க்ஷன், உங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செம்ம கிராண்டா இருந்தது. தேங்க் யூ தேங்க் யூ. அக்காவா? ஏய், என்ன பார்த்தா அக்கா மாதிரியா இருக்கு. இதுக்குதான் இந்த வயசுல கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. ஐயோ, சரி நம்ம வந்த வேலைய பாப்போம். பேக், இந்த கேடுகிட்ட ஃபேமிலி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வந்துருச்சு. இந்த ஜிப்பு வேற இவள மாதிரியே டார்ச்சர் பண்ணுது. எங்க வைக்கலாம்? அப்பா ஓகே. அத்தை, நாங்க மட்டும் இப்படி டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணோம், நீங்க மட்டும் டான்ஸ் பண்ணவே இல்ல. எனக்கு ஆட்டம் காட்டி தான் பழக்கம், ஆடி எல்லாம் பழக்கம் இல்ல. அவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா சித்ரா? அத்தை எப்பவுமே சுருன்னு காரம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி ராஜேஸ்வரி வெறும் காரம் இல்ல, அதிகாரம். டெல்லினாலே அதிகாரம் தானே. அங்கிருந்து வந்த ராஜேஸ்வரி மட்டும் ஸ்வீட்டாவா இருப்பா? இல்ல ராஜேஸ்வரி? ஆமா ஆமா, ஜெயமா கரெக்ட்டா சொன்னாங்க. ஹாய். Hi. எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. யாரும் சொல்லியா நான் வந்தேன்னு? நான் உள்ள வந்த உடனே எல்லாரும் உங்களை பத்தி தான் சொன்னாங்க. ஓ, நீங்க கொண்டு வந்த நெக்லஸ் தான் இந்த பேலஸ் முழுக்க பேசிட்டு இருக்காங்க. பட் எல்லாரும் பாத்திருக்காங்க, நான் பார்க்கலையே. எனக்கு காட்ட மாட்டீங்களா? ஷுவர், why not? நெக்லஸ் வரைக்கும் ஃபேமஸ் ஆயிடுச்சு பாரு.
நெக்லஸ காணும்க்கா. ஐயோ, என்னத்த நெக்லஸ் காணுமா? ஆமா, நான் இதுக்குள்ளதான் வச்சேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நல்லா தேடி பாரு, பேக்ல அக்கா, இருக்கும். நான் இதுக்குள்ளதான்க்கா வச்சு லாக் பண்ணேன். அத்த உங்க பேக்க கொடுங்க. பேகா? கொடுங்க அத்த. சித்ரா புடி. காமிங்கக்கா. அங்க பாரு. நான் வந்து பேக்குள்ள வச்சு ஜிப்பு போட்டு என் பக்கத்துல தானே வச்சிருந்தேன். ஆமா. மேல வரும்போது கூட எடுத்துட்டு தானே வந்தேன். பேக் ஃபுல்லா தேடிட்டோம், நெக்லஸ காணோம். நம்ம கையில வச்சிருந்த பேக்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடியே யாரோ திருடி இருக்காங்கன்னா கண்டிப்பா அது இங்க இருக்கிற யாராவது தான் இருக்கணும். முதல்ல மண்டபத்து டோரை நல்லா லாக் பண்ணுங்க. யாருமே வெளில போக கூடாது. நான் அப்பவே சொன்னேன், கண்டவங்கள எல்லாம் உள்ள விடாதீங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும் கல்யாண டைம்லன்னு. இப்ப பாத்தீங்களா, 10 லட்சம் ரூபாய் நெக்லஸ் திருடு போயிடுச்சு. நான் விட மாட்டேன். அத்தை, அப்படி பொத்தாம் புதுவாலாம் சொல்லாதீங்க. இது ஏஜே வீட்டு கல்யாணம். யாரும் அப்படிப்பட்டவங்க இல்ல, எல்லாம் டீசென்ட் ஆனவங்க தான். திருடுறவங்க எல்லாம் டீசென்டா தான் தெரிவாங்க. 10 லட்சம் ரூபாய் நெக்லஸ் 2000 கிலோமீட்டர் தாண்டி நான் பத்திரமா தானே எடுத்துட்டு வந்தேன். என் கையில தான் வச்சிருந்தேன். அதை தாண்டி திருடி இருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலா பிளான் பண்ணி திருடுறவங்களா தான் இருக்கணும். இதை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் சித்ரா, நீ ப்ரொஃபஷனல் திருடியா? இந்த ராஜேஸ்வரி கிட்டயே திருடி இருக்காங்கன்னா என்ன தைரியம் அவங்களுக்கு? நான் யாருன்னு காட்டுறேன். டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரியாத ஆளே கிடையாது. இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் இங்க வரவழைச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி திருடனை நான் பிடிக்கிறேன். அப்படி எதுவும் செஞ்சிடாத ராஜி. இது கல்யாண வீடுமா. போலீஸ்காரங்க வந்தது தெரிஞ்சா ஊருக்குள்ள தப்பா பேசுவாங்க. நெக்லஸ் எங்கேயும் போயிருக்காது. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேடி பாப்போம். என்ன ஜெயமா பேசுறீங்க? நம்ம ஏஜோட கல்யாணத்துல ஒரு நகை திருடு போயிருக்குன்னா அதையும் தானே இந்த ஊர்ல இருக்கிறவங்க பேசுவாங்க. நம்ம போலீஸை கூப்பிட்டு விசாரிச்சாதான் ஜெயமா கரெக்டா இருக்கும். நான் ஊருக்கே புத்தி சொல்றவ என்கிட்டயே வாலாடுறாங்களா? இந்த ராஜேஸ்வரி கொந்தளிச்சு இவங்க யாரும் பார்த்தது இல்லல, இப்ப பார்க்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வரப்போகுது. எல்லாத்தையும் செக் பண்ணி கண்டிப்பா திருடனை புடிச்சிடுவாங்க. வேற வழி இல்லக்கா. 10 லட்சம் ரூபாய் நெக்லஸ் ஆசையா கிஃப்டா வாங்கிட்டு வந்தேன். என்னக்கா இது, ரூட் மாறுது. பொறு, இப்போ ஒரு ட்விஸ்ட் வரும். அம்மா, போலீஸ்க்குலாம் போகாதீங்க. நீ எதுக்கு போலீஸ கூப்பிட வேணாங்கிற? அப்ப நீதான் நெக்லஸ் திருடுனியா? இல்ல இல்ல, நான் எடுக்கல. அப்புறம் போலீஸ கூப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் வந்து பிடிக்க தேவையில்ல, திருடினவங்க இங்கதான் இருக்காங்க. என்னது? உனக்கு தெரியுமா யார் எடுத்தாங்கன்னு? தெரியும். அவங்க யாருன்னு மட்டும் காட்டு. கழுத்தை நெரிச்சு கொன்று. வாங்க, நான் காமிக்கிறேன். வா காட்டு. அதோ அந்த பொண்ணுதான். ஏய், இங்க வா. ஏய், என் நெக்லஸ் எங்க? உங்க நெக்லஸா? அதே என்கிட்ட கேக்குறீங்க? உன்கிட்ட கேட்காம திருடினவங்க கிட்ட தானே கேட்கணும். என்ன உளறீங்க? சொல்லு. நெக்லஸ் திருடினது அந்த பொண்ணுதான். ஏய், யார பார்த்து திருடின்னு சொல்ற? யாரடி நீ? எதுக்கு இப்படி எங்க மேல ஒரு பழிய போடுற? உன்ன நிறுத்து. அவ உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஆமா, நீ யாரு? திருடியோட அம்மா. என்னைய முறைக்கிறீங்க? நானா திருடின்னு சொன்னேன்? அந்த அம்மா தானே சொல்லுச்சு. ஓ, அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வரியா? இதுக்குதான் குடும்பமா கிளம்பி வந்தீங்களா? ராஜி, நிறுத்துங்க. இன்னொரு தடவை எங்க குடும்பத்தை தப்பா பேசுனீங்க, அப்புறம் அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க? திருடின உங்களுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா நகைக்கு சொந்தக்காரி எனக்கு எவ்வளவு இருக்கணும்? ஆமா, நீங்க எல்லாம் யாரு? உங்களை யாரு இங்க கூப்பிட்டது?
அத்தை இவங்க நமக்கு ரிலேஷன்லாம் இல்ல, ஜெயம்மா தான் கூப்பிட்டாங்க. ஆனா ஜெயம்மாக்கு இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. அதான் நம்ம ஸ்டேட்டஸ் கேத்தாப்ல ஆளுங்களை கூப்பிடணுங்கிறது. இப்படி கண்டவங்களை எல்லாம் கூப்பிட்டா இதான் நடக்கும். எதுவுமே இல்லாம காஞ்சு போய் கிடக்குறவங்களுக்கு இங்க வந்து செழிப்பா இருக்கிறவங்கள பார்த்தா திருட தான் தோணும். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த அம்மா சொல்லிட்டா போதுமா? இந்த அம்மா எதை வச்சு நான் திருடினேன்னு சொல்லுது? நான் திருடினேன்றீங்களே, நான் என்ன ஓடியா போயிட்டேன்? இங்கே தானே நிக்கிறேன். இங்க பாரு, சரியா சொல்லுமா. இவங்க தானே உனக்கு கண்டிப்பா தெரியுமா? என்ன பார்த்த? சும்மா வந்திருக்கவங்க மேல எல்லாம் பழிய போடாத. இல்லம்மா, உண்மையதான் சொல்றேன். என்ன என்ன உண்மடி சொல்லு. நீங்கெல்லாம் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருக்கும்போது ஹாசினி மெதுவா பேக்ல இருந்து நெக்லஸை எடுத்து அவ பேக்ல வச்சுக்கிட்டா. இப்ப என்ன சொல்ற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நாடகம் ஆடுறீங்களா? இது எதுவுமே சத்தியமா எனக்கு தெரியாது. ஏய், போய் சொல்லாத. இந்த ஹாசினிய பத்தி உனக்கு தெரியாது? ஏய், அவதான் எல்லாம் விலாவரியா சொல்றால, இதுக்கு மேல உன்னை பத்தி என்ன தெரியணும்? ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு பண்ற வேலையா பாரு. எல்லாம் தில்லாலங்கடி வேலை. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவதான் சில்லறத்தனமா உளறானா? நீங்க என்ன பெரிய மனுஷி மாதிரியா பேசுறீங்க? 4 பேர் முன்னாடி ஒரு பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்துறது. இங்க பாருங்க, அந்த நெக்லஸ் திருடுற அளவுக்கு எங்க ஹாசினி ஒண்ணும் தரங்கெட்ட குடும்பத்துல பிறக்கல. ஓ, என்ன கீர்த்தனாமா ஓவரா சீன் போடுறீங்க? உங்க பொண்ணு இதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்த்தது இல்லையா? ஏதோ என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. இந்த ஹாசினி காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவ கிடையாது. எதையும் திருட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன திடீர்னு யோகியமா பேசுற? ஏஜி கொடுத்த மோதிரத்துக்கு நீ ஆசைப்படலையா? அது இன்னைக்கு வரைக்கும் எங்க கைக்கு வந்து சேரல. சித்ரா, என்னது? அது பேச வேண்டிய அவசியம் என்ன இப்போ? ஓ, இதுல அவளுக்கு முன் அனுபவம் வேற இருக்கா? இவகிட்ட என்ன வெட்டி பேச்சு? இதோ பாரு, ஒண்ணு நெக்லஸ கொடுத்துரு, இல்லன்னா போலீஸ கூப்பிட்டு குடுக்க வைக்க வேண்டியது வந்துரும். அப்புறம் மானம் கெட்டு போயிடும். போ, போய் மரியாதையா நெக்லஸ் எடுத்துட்டு வா. நெக்லஸ் எடுத்திருந்தா தானே என்கிட்ட இருக்கிறதுக்கு. ஏய், இங்க பாரு, நீ பச்சையா போய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. நகைய நீ திருடிட்டு எங்க மேல பழிய போடுறியா? சொல்லு. இத பாருடா, அந்த அம்மா நீ திருடினேன்னு சொல்லுது. அவங்க சொன்னத நிரூபிக்கிறத விட்டுட்டு சொன்னவங்க மேலேயே பழிய திருப்பி விடுற. உன் பேக திறந்து காட்டி திருடி இல்லன்னு நீ தான் ப்ரூவ் பண்ணணும். நான் எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? நான் திருடல. நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மாயா, ஹாசினியோட பேக் எடுத்துட்டு வாங்க. ஏஜி, நான் எதுக்கு? அவ பேக் எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, உங்களை மாதிரி நம்பிக்கையான ஆளு போனா தப்பு நடக்காது இல்லையா? அதுக்கு தான். எனக்கு எந்த பயமும் இல்ல. நானே என் பேக் எடுத்து காட்டுறேன். யார் வேணாலும் என் கூட வாங்க. மாயா, கூட போங்க. சரி ஏஜி.
அதோ அதுதான் என் பேக். நல்லா பாத்துக்கோ. ஏய் வேணாம் வேணாம் வேணாம், இங்க வேணாம். திறந்து பாக்கும்போது உள்ள நகை இருந்தா ஐயோ இந்த நகை எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு டிராமா பண்ணாலும் பண்ணுவேன். அத நான் நம்பினாலும் நம்பிடுவேன். இப்ப நீ என்ன பண்ற, பேக் எடுத்துக்கிட்டு என் கூடவே கீழே வந்து எல்லார் முன்னாடியும் ஓபன் பண்ணி காமிச்சேன்னா நீயாச்சு ராஜேஸ்வரி அத்தையாச்சு. போலாமா? இந்த ராஜேஸ்வரி கிட்டே உன் வேலையை காட்டுறியா? நீ 10 லட்சம் ரூபாய் நகையை திருடினது கூட எனக்கு பெருசா தெரியல, ஆனா என்னையே ஏமாத்திட்டல. இருடி, நகை மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். எடுறி அந்த நகைய. நான் ஏன் எடுக்கணும்? யாருக்கு சந்தேகமோ அவங்களே செக் பண்ணிக்கோங்க. ஓ, உனக்கு அவ்வளோ திமிரா? வெட்டி திமிரு அத்தை. மாட்ட போறோங்கிற பயம் கொஞ்சமாவது இருக்குதான்னு பாருங்க. இருடி, கொஞ்சம் இரு. அந்த நகை மட்டும் என் கையில கிடைக்கட்டும், உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தெருவில் நிப்பாட்டுறேன். மாயா, நீயே அந்த பேக்கை திறந்து பாரு.